4 மணிக்கு எந்திரிச்சேன். இந்த ஹோட்டல்லே நான் மட்டும்தான் முழிச்சிருந்தேன் 4 மணிக்கு. ரோடெல்லாம் எம்டி, ஒரு காடி இல்லை. எங்களோட வண்டி வந்துச்சு. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சதுனால காடியில் தான் கொஞ்சோண்டு மேக்கப் போட்டேன். ஏன்னா ஏதோ பார்க்குற மாதிரி இருக்கிறதுக்காக அங்கே போய் சேர்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துச்சு. கைமாற்று. 13 நட்சத்திரங்கள், 13 குழுக்கள், ஒரே பாடம். கைமாற்று. மென் வர்சஸ் லைஃப். இவர்களின் உடல் மற்றும் மன வலிமையை புரட்டி போடும் ஒரு ரியாலிட்டி ஷோ. வாழ்க்கையின் கடினத்தை உணர்ந்து கொள்ள துன்புற்றோரின் வாழ்க்கையை வாழ வருகிறார்கள். தாழ்மையை கற்றுக்கொண்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறார்கள். பல கதைகள், ஆனால் மறக்க முடியாத ஒரு உண்மை. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி. இது கைமாற்று. Men versus life. ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேன் பாருங்க. நான் ஆவடி பண்ணைக்கு இப்போ வந்திருக்கேன். இப்போ நம்ம சுதாவை பார்க்க போகிறோம். வாங்க அண்ணா. சுதா எங்கண்ணா? அங்கேயா? ஓகே. சுதா. ஓ, அக்கா நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு தெரியுது. பால் பேக்கெட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேச முடியுமா? இதை முடிச்சுட்டு வரணும். சரி. கேட்டால் வேலையாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்தது அவங்களுக்காக தான். ஆனால் அதை அவங்க கொஞ்சம் கூட பொருட்படுத்தலை. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வேலை அங்கே. அக்கா நம்மளுக்காக அவங்க வேலையெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். அக்கா சொல்லுங்கள், உங்கள் பேர்? ஆர் சுதா. ஆர் சுதா. சரி, அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் வருவோம். 4 பேரா? சரி, யாரெல்லாம் இருக்கீங்க? எங்கள் ஹஸ்பண்டு 2 பொண்ணு, நான். படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க. 2 பொண்ணுங்களும். என்ன வயசு? ஒருத்தருக்கு வந்து 14 வயசு, ஒருத்தருக்கு வந்து 11 வயசு. அப்படியா? உங்களுக்கு? எங்களுக்கு 35 வயசு ஆகும். அப்படியா? தெரியல பார்த்தா. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கக்கா? +2 முடிச்சுக்கிறோம். +2 முடிச்சிருக்கீங்களா? சரி, இந்த பண்ணையில் பார்த்தா நிறைய மாடுங்க இருக்குது. இல்லை, இப்போ கம்மி. ஆமாம், 150 மாடு இருந்தது. பராமரிக்க ஆள் இல்லாத மாடு விற்றுட்டாரு. 150 மாடு மேலே வச்சுருந்தோம். ஆள் ஒன்றும் செட் ஆகலை. ஒரு நாங்கள் 4 பேர் தான் இருக்கிறோம். 4 பேர் விவசாயம் பார்க்கணும், மாட்டையும் பார்க்கணும், பாலும் கறக்கணும். ரோல் பண்ண முடியல. அவரும் வெளியில் போனோம், அவராலையும் முடியல. அதனால் பாதி மாடு விற்றுட்டேன். இன்னும் ஒரு 50-60 மாடு தான் இப்போ இருக்கிட்டே இருக்குது. இப்போ எத்தனை மாடு இருக்குது? ஒரு 50-60. 50-60 இருக்குது. அதுவே எனக்கு பார்க்க நிறையா மாதிரி தான் இருக்குது. நிறையா வேலை இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இங்கே வந்து பார்க்கவே எனக்கு டயர்டாகிடுச்சு. நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க ஒரு நாளில் சொல்லுங்கள்? ஒரு நாளில் வந்து அதை 4:30 மணிக்கு வந்து கவர் அடிப்போம். கவர் அடிச்சுட்டு பாலுக்கு வந்து மறுபடியும் கவர் அடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். டீ போட்டு கொடுத்து எல்லாருக்கும் ஏனத்தில் விலைக்கு வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு முடிச்சுட்டு 10-10:30 இங்கே வந்துடும். வந்து இந்த துணி இந்த துவச்சி போட்டு அப்புறம் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க விவசாயத்துக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு ஆகி போடணும். சாப்பாடு செய்யணும், மதியம் சாப்பாடு, நைட் சாப்பாடு. அதேமாதிரி ஈவினிங் பால் கறக்கணும், கவர் அடிக்கணும், பால் ஏனத்தில் கை வச்சுட்டு போகணும். அக்கா நீங்கள் சொன்னதுலேயே எனக்கு இது வேர்த்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அவங்க 2 பொண்ணுங்களும் இங்கே வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்களா? இல்லை, நான் செய்ய விட மாட்டேன். செய்ய விட மாட்டீங்க. ஏன்? ஏன்னா நம்மளால் அதுங்க லைஃபு இந்த வேலைக்கு வந்த பிறகு அதுங்க படிப்பில் கவனம் இல்லாத போயிடுமோன்ட்டு. நம்மனா அப்படி கஷ்டப்படுறோம், அதுங்களாம் போயாங்கன்னா ஜாலியாக இருக்கட்டுமே படிச்சுட்டு. அதனால் அதுங்க செய்ய விட மாட்டேன். அக்கா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, 2 பொண்ணுங்களும் படிக்கிறாங்க இல்லையா? இப்போ உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கணும், இப்போ இந்த பண்ணையும் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. அது எப்படி 2ஐயும் சமாளிக்கிறீங்க நீங்கள்? 2த்தையும் சமாளிக்கணும். என்ன பண்ணுறது, சமாளித்து தான் ஆகணும். அது கஷ்டமாக இருக்குமா இல்லை எப்படி? நீங்கள் கஷ்டமே தெரில, 2 ஈக்குவலாக தான் இருக்குது. அதனால் கஷ்டம் இல்லை, 2ம் சரிசமமாக இருக்குதுன்னு. சரிசமமாக இருக்குது. அவங்கக்கிட்ட பேசுனதுக்கப்புறம் இந்த ஒரு தாட் தான் என்கிட்ட இருந்துச்சு.
இவ்வளோ வேலை செய்கிறாங்க, அதுவும் ஒவ்வொரு நாளும் அதே வேலையை செய்கிறாங்க. ஆனால் சிரிச்சுக்கிட்டே கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு புரியல. இப்போ இங்கே இவ்வளோ வேலை செய்கிறீங்கல்ல, அதில் ஏதாச்சும் ஒரு வேலை ரொம்ப கஷ்டம் இல்லை இது செய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்குமே அந்த மாதிரி ஏதாச்சும் அதில் எதுவும் நினைக்கல. இல்லை எதுவாக இருந்தாலும் சரி எது வந்தாலும் சொல்கிறத செய்வோம். அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை பற்றி நாங்கள் செய்வோம். எல்லாத்தையும் செஞ்சுருவீங்க. எத்தனை கேள்வி கேட்குறேன், ஒரே பதில் தான், அதுவும் சிரித்த முகத்தோட. கஷ்டம் இல்லை, திஸ் இஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப், அதாவது என் வாழ்க்கையோட ரூட்டீன் இது தான், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம், சீக்காக இருந்தாலும் நாங்கள் இதே வேலையை தான் செய்வோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட ரொம்ப போகிறதில்ல, வருத்தமாக இருக்கா கேட்டால் அதுவும் இல்லை, எப்படியோ கேட்டு பார்த்தேன், ஆனால் கஷ்டமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அக்கா, இப்போ இந்த வேலையெல்லாம் இங்கே செய்கிறீங்களே, இங்கே ரொம்ப உடம்பு வறுத்து தானே செய்யணும். ஆமாம். எப்படி உங்களுக்கு டயர்டாக இருக்குமா, இல்லை இல்லை எப்படியாச்சும் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ எப்படி? இல்லை அதுமாரி ஆகும், ஆனால் முடியாத பழக்க மாட்டேன், செய்வேன். அப்படியா? ஆமாம். எவ்வளோ சீக்கிரம் இருந்தாலும் வந்துடுவீங்க? ஆமாம். எவ்வளோ என்னைக்குன்னா லேர் வந்து ஊருக்கு போனால் வர முடியாது, நான் சொல்லிவிடுவான்னுட்டு. ஊரில் ஃபங்க்ஷன்னா நான் கிளம்பி போயிடுவேன், கோயில் ஃபங்க்ஷன்னா போயிடுவேன். அன்றைக்கி அவர் எதுவும் சொல்ல மாட்டார். அப்படி என்னைக்குன்னா உடம்பு ரொம்ப கிட்டிக்கலாடாக ஆயிடுச்சுன்னா தான் நான் வரமாட்டேன். அது ஒரு நாள் தான், அப்புறம் மறுநாள் ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ காய்ச்சலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி வந்துடுவீங்க? ஆனால் இங்கே எல்லாம் வராத என்னால் அவங்க வீட்டில் இருக்க முடியாது. அப்படியா? ஏன்னா அது எப்படின்னா இது ஆயிடுச்சு, அவள் 11 வருஷமாக அங்கே இருக்கிறோம், இங்கே வராத என்னால் இருக்கவும் முடியல. அதனால் ஒரு மாத்திரை போட்டு டேப்லெட் போட்டாவது இங்கே வந்துடுவேன், நான் ஊசி போட்டாவது இங்கே வந்துடுவேன். வந்து என்ன ஒரு வேலை நம்மளால முடிஞ்சு செய்வோம். சரி சுதாக்கா, இன்றைக்கி என்னை உங்கள் தங்கச்சியாக நினச்சிக்கோங்க, சரியா? இன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்ட் டே. ரெஸ்ட்டா? ஓகே. இன்றைக்கி நீங்கள் எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல, எல்லா வேலையும் நான் தான் செய்ய போகிறேன். சரி, சரியா? என்ன சொல்லணும்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன பகுதியை எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களே, அதுக்கு ரொம்ப நன்றி. சரி, பரவாயில்ல. முதல் வேலை பால் கறக்கிறது. இதுவே கனமாக இருக்குது. இப்படியாண்ணா? ரெண்டாவது மாட்டை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் அதை என்ன பண்ணிட்டேன்னா, அந்த சாணத்தில் உருண்டு பிறண்டு ஒரு மாதிரி கொஞ்சம் சாணியோடு வந்துச்சு. அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மடியிலலாம் நிறையா சாணம் இருந்ததுனால பால் நம்ம கறக்க முடியாது. என்ன செய்யணும்னா சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஹோஸ் பைப்பை எடுத்து நல்லா கழுவணும். அதை தான் நான் செஞ்சேன். ஒரு வழியாக கழுவி முடிச்சுட்டு அந்த மாட்டை கூட்டிகிட்டு அந்த கொட்டாய்க்கு போனோம், கட்டி அப்புறம் தான் பால் கறக்கணும். ஆனால் இந்த மாடு என்னன்னு தெரியல, என்னை பார்த்து உருமா இருந்துச்சிருச்சு. கழுவும் போதே கொஞ்சம் அடம் பிடிச்சி இங்கே திரும்பி அங்கே திரும்பி அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த மாட்டுக்கிட்டேயும் ஒரு கன்றுக்குட்டி அழைச்சிட்டு வந்தாங்க, அதோட கன்றுக்குட்டியை. இது என்னை முட்டிடோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க கொஞ்சம் அன்செட்டலாக இருக்காங்க. அழைச்சிட்டு வந்தோடனே அது பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த மாடு என் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது வேறு. ஸோ நான் அதுக்கிட்ட அதை தடவி கொடுத்து அதை கொஞ்சம் காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணினேன். அப்போயும் அதை என்னை பார்த்து கொஞ்சம் உரிமிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா, அந்த கன்றுக்குட்டி பால் குடிக்கும் போது என்னோடய ஃபீலிங் எப்படி இருந்துச்சுன்னா, பால் அதுக்கு தான் போகணும், நான் போய் மடியில் கை வச்சேன்னா அது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. முக்கியத்துவம் அந்த கன்றுக்குட்டிக்கு தான் இருக்கணும்னு நினச்சேன். ஸோ ஒரு மாதிரி அந்த மாட்டை தடவி கொடுத்து பயந்து அது மடியில் கை வச்சதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? பார்த்தீங்களா, பால் வருது. நான் மாடை என் வாழ்க்கையில் தொட்டதே இல்லை. பால் கறக்கிற இன்னைக்கு இது இட் ஃபீல் ஸோ சர்ரியல், இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். எனக்கு வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. இது ரொம்ப புதுமையான ஒரு அனுபவம். இது நான் நினச்சி கூட பார்க்கல என்னால் இதை செய்ய முடியும்னு. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னே தெரியல, ரொம்ப அழகாக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். மொதல் வேலை முடிஞ்சிட்டு, இப்போ ரெண்டாவது வேலை சாணி அள்ள போகிறோம். ஓகே வாங்க.
ஆரம்பத்தில் நான் நினச்சேன் சரி கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஆஃப்டர் ஆல் அது அந்த மாட்டோட வேஸ்ட் தானே. ஓகே, இதை அள்ளி முடிச்சிட்டோம், அங்கே போகலாம். எனக்கு ஏன்னு தெரியல, அது ஒரு பிரச்சனையாகவே தோணலை. அந்த ஸ்மெல் கூட எனக்கு அது ஓவர் பவரிங்காக இல்லை. பார்க்க தான் ரொம்ப சுலபமாக இருக்குது, ஆனால் இந்த சாணி அவ்வளோ கனமாக இருக்குது. ரொம்ப சுலபமாக இருந்துச்சு எனக்கு அது அள்ளுறதில்ல. அது ஏன்னே எனக்கு தெரியல. ஒருவேளை சின்ன பிள்ளை அந்த படங்கள்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாட்டு சாணத்தை வந்து எடுத்து செவுத்தில் தட்டுறதுலாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த நினைவில் ஒரு எக்ஸைட்மெண்ட் மாதிரி எனக்கு இருந்துச்சு. அண்ட் அது ஒரு இழிவான வேலை மாதிரி எனக்கு தெரியல. அதை அள்ளி கொண்டு போய் பின்னாடி போட்டுட்டேன். ரொம்ப டயரிங்காக இருக்குது. இதை தூக்கிட்டு போய் அங்கே பின்னாடி ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் கொட்டிடுவாங்களா. ஸோ நான் கொட்ட போகிறேன், வாங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நிறையா சாணி அள்ளிட்டேன், ரொம்ப கனமாக இருக்குது. அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது, ஒரு கூட சாணி தான். இது அள்ளினதுக்கே எனக்கு மூச்சு பிடிக்குது, இடுப்பு வலிக்குது, தாகம் எடுக்குது, தலை அப்படியே சுற்றுது. இங்கேருந்து அள்ளிட்டு இங்கே வந்து போட்டேன், அவ்வளோதான். இதை இந்த சுதா அக்கா எவ்ரிடே செய்கிறாங்க. ஆனால் கஷ்டமாக இருக்கான்னு கேட்டால் கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல, உண்மையிலே எனக்கு புரியல. இதை எவ்ரிடே செய்யணும்னு நினச்சாலே எனக்கு படபடன்னு இருக்குது. இப்போ நான் இதை முடிச்சுட்டு நான் போயிடுவேன். ஆனால் அவங்க இங்கே தங்குறாங்க, இங்கேயே இருக்கிறாங்க, இதுதான் அவங்களோட வாழ்க்கை. இதை நான் எப்படி செய்கிறேன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. கைமாற்று, men versus life. கைமாற்று, men versus life. சுதாக்கா, அக்கா எப்படிக்கா இந்த வேலைலாம் செய்கிறீங்க? எனக்கு இந்த 2 வேலைக்கே முடியல. இங்கே பாருங்க என்ன எப்படி வந்தேன், இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்கேன்னு. அக்கா என்னக்கா செய்கிறீங்க? அரிசி சாப்பாடு செய்கிற ஆளுங்களுக்கு சாப்பாடு செய்கிறீங்களா? வேலை செய்கிறவங்களுக்கு நானும் உங்கள் கூட செய்வா? செய்யுங்க. சரி, அதுக்கு முன்னாடி சுதாக்கா உங்கள் வீடை வந்து எங்களுக்கு சுற்றி காட்டுறீங்களா? தேவை. அவங்களுடைய அந்த லிவிங் ஏரியா, அப்புறம் அந்த சமையல் கட்டு பின்னாடி ஒரு சின்ன பூஜை ஏரியா, இது எல்லாத்தையும் எனக்கு காட்டினாங்க. ஸோ சமையல் வேலைலாம் இங்கே, வீட்டு சமையல்லாம் இங்கே? வீட்டு சார். அப்போ எல்லாருக்கும் சமைக்கிறது வெளியே செஞ்சுருவீங்க, விறகு அடுப்பில்? விறகு அடுப்பில். அப்புறம் அவங்களுடைய 2 பெண் குழந்தைகள், அப்புறம் அவங்களோட கணவர், அவங்க எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. என்னோட முதல் எண்ணம் என்னென்னா, எப்படி இவ்வளோ எளிமையான வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்கன்னு தான். ஏன்னா இவ்வளோ வேலை செய்கிறாங்க, ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கை, அதில் சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ நான் எனக்கு லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன், அவங்களுக்கும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அவங்களுக்கு பரிமாறிட்டு சாப்பிடுங்கக்கான்னு சொல்கிறப்ப என்ன நடக்குது நீங்களே பாருங்களேன். சுதாக்கா, நான் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது உங்கள் டேஸ்ட்டுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல, நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியல. ஏதோ எங்களால் கொஞ்சம் முடிஞ்சது, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சரியா? நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம். நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடிக்கா நான் அதை சொல்லி ஆகணும். அக்கா, நான் இவ்வளோ வேலை தான் செஞ்சேன், கொஞ்சம் தான், அதுக்கே என்னால் முடியல. நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, கஷ்டமே இல்லைன்னு சொல்கிறீங்க. எவ்ரிடே இதே வேலை தான் செய்கிறீங்க, எப்படிக்கா செய்கிறீங்க? சந்தோஷமாக தாங்க செய்கிறோம். பாருங்க, அவங்க எவ்வளோ சிம்பிளாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, அதே தான் சொல்கிறாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு, சந்தோஷமாக இருக்குது, கஷ்டமே இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், இது ரொம்ப கஷ்டமான வேலை, உண்மையில சொல்கிறக்கா.
யார்கிட்டும் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, ரொம்ப உங்களை அப்ரிஷியேட்னு சொல்லுவோம்ல, ரொம்ப பாராட்டுறேன் நான். நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னே தெரியல எனக்கு. அப்பயும் சிரிக்கிறாங்க. That's how simple she is. சீசர் சாப்பிடுவாரா பழம்? இப்போ நான் திரும்ப வேலைக்கு போகணும், ஏன்னா மாடுங்கள்லாம் ரொம்ப பசியாக இருக்குது. இது என் 3வது வேலை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மாட்டுக்கு தண்ணி காட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் செய்ய போகிறோம். மாட்டுக்கு தண்ணி காட்ட போகிறோம், அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபீட் பண்ண போகிறோம். ஓகே, முதல் இதை வந்து நல்லா கலக்கிக்கலாம். இது அவங்க காலையிலே ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. பார்க்க வந்து பாரேஜ் மாதிரி இருக்குது, கஞ்சி மாதிரி இருக்குது. ஸோ போய் தண்ணி காட்டும் போது நான் என் பக்கெட்லேருந்து அவங்க பக்கெட் ஊற்றுறதுக்குள்ளே அதுங்களோட முகத்தை அப்படியே என் பக்கெட்டுக்குள்ளே வைக்கிதுங்க. ஏன்னா அவ்வளோ பசி. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அவங்களுக்கு போய் அந்த உணவை வந்து கொடுக்கும் பொழுது, ஏன்னா இந்த மாடுங்கள்லாம் வந்து பால் கொடுக்குதுங்க. எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இல்லையா மாடுங்கள்லேருந்து. ஹலோ, இருங்க இருங்க இருங்க. அண்ட் அவ்வளோ காலையில் வெயிலில் இன்னும் அவங்க அங்கே வேலை செய்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த உணவை கொடுக்கும்போது எனக்கு ஒரு மன திருப்தி இருந்துச்சு, அவங்க சாப்பிட்றத பார்க்குறதுக்கு. அப்படி பார்க்கும்போது நான் சுதா காட்டுந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, இவ்வளோ வேலை செஞ்சோம், இவ்வளோ எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தோம், அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. அப்போ தான் நான் உணர்ந்தேன், நமக்கு இருக்கிற வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்குறோம், நமக்கு இருக்கிற லக்ஸரியை நம்ம மதிக்கிறோமா இல்லையா, நமக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ் அதுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கிறோமா இல்லையா. இனிமேல் என் வாழ்க்கையை எவ்வளோ முடியுமோ அதை கொஞ்சம் நன்றியோடு வாழணும்னு நினைக்கிறேன். ரொம்ப டயரிங்காக இருந்தாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது எனக்கு இந்த வேலை. அவங்க எவ்வளோ பால் கொடுக்குறாங்க, எவ்வளோ வேலை செய்கிறாங்க. இந்த சாப்பாடு கொடுக்கும்போது மனசுக்கு ஏதோ ஒரு நிறைவாக இருக்குது. யூஸ்வலி இங்கே ஒரு 120 மாடு இருக்கும். அது எல்லாத்துக்கும் அவங்க தண்ணி காட்டி இந்த பொட்டெல்லாம் போடுவாங்க. இன்றைக்கி வந்து 25 மாடு தான் இருக்குது. நம்ம மற்ற மாடெல்லாம் வந்து வேறு பண்ணைக்கு போயிடுச்சு. இதுதான் பொட்டு. இப்போ தண்ணி காட்டுறோம் இல்லையா, அது தண்ணி காட்டிட்டு இடுப்பு வலிக்குது ரொம்ப. ஓகே 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 ஓகே, இவங்களுக்கு கொஞ்சம் அவசரம். ரெண்டுக்கும் ஊற்றிடுவா, அதுக்கும் ரொம்ப சரி. தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் கிளறி விடணுமா, என்னால் முடியல. இது பார்க்க வந்து எவ்வளோ சுலபமான ஒரு வேலை. மாட்டுக்கு தண்ணி காட்டுறது, சாப்பாடு போடுறது, அவ்வளோதானே. இல்லைங்க, இங்கே பாருங்கள் என் கையை. இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நல்லா வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க. அவர் வந்து கொஞ்சம் ட்ராயாக சாப்பிடுவாங்களாம், இவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கிளறி விடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாட்டோட ப்ரெஃபரன்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. கைமாற்று, men versus life. கைமாற்று, men versus life. சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இந்த கொஞ்சம் கேப்பில் 2 மாடு எஸ்கேப் பண்ணி பக்கத்து ஃபீல்டில் போய் மேய ஆரம்பிச்சிட்டுங்க. ஸோ என்னை அனுப்பி அதுங்க 2ஐயும் கூட்டிகிட்டு வர வச்சாங்க. நானும் போனேன். சரி, என் மாடுங்களாம் இப்போ அங்கே இருக்காங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, காவ் கேசிங், மாடு மேய்க்கிறதுன்னு சொல்லுவாங்களே. இப்போ நான் அதை தான் செய்ய போகிறேன். நான் அதுங்களை மேய்க்கிறேன்னா இல்லை அதுங்க என்ன மேய்க்க போதான்னு எனக்கு தெரியாது. இங்கேருந்து நடந்து போகிறதுக்கே கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருக்குது. ரொம்ப பார்த்து தான் போகணும். இங்கே பார்த்தீங்களா, இவங்க 2 பேரையும் தான் நான் கூட்டிகிட்டு வரணும். ஆனால் என்னை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஓடுற மாதிரி இருக்குது. இப்போ இவங்க 2 பேரும் நல்லா மேய்ஞ்சிட்டாங்க. இவங்களை கூட்டிகிட்டு திரும்ப போக போகிறோம். கம், வா வா. அதான் நான் சொன்ன மாதிரி, நான் இவங்கள மேய்க்கல, இவங்க 2 பேரும் தான் என்னை மேய்க்கிறாங்க. இன்றைக்கி இவ்வளோ வேலை செஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒன்று தான் தோணுது. நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும். பேசிக்லி என்ன சொல்ல வரேன்னா, கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணி வாழ கற்றுக்கணும். இங்கே இவ்வளோ வேலை செய்கிறாங்க, இவ்வளோ ஹார்ட்ஷிப்.
அன்னாடம் இந்த வேலை தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க முகத்தில் வந்து ஒரு சுளிப்பு இல்லை, அவங்க உடம்புல வந்து அந்த டயர்ட்னஸ் எதுவுமே தெரியல. சுதா அக்காவுக்கு நன்றி சொல்கிற நேரம் வந்துருச்சு. நீங்கள் என்னாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? எதுவும் சொல்ல விரும்பலையே, என்ன சொல்லணும்? உங்களுக்கு கஷ்டமாகுதுன்றீங்களா? ஆமாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் என்னை பார்த்தீங்களே, உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்கள் செய்ய மாட்டேன்னு தோணுச்சு. நாங்கள் செய்கிற வேலை நீங்கள் செய்ய மாட்டீங்கன்ட்டு. ஏன்? ஏன்னா இது நாங்கள் இதிலே பழக்கமானவங்க. அதே நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, பர்ஃப்யூமு எல்லாமே பார்த்து இவங்களாவது செய்வாங்களான்ட்டு ஃபஸ்ட்டு யோசித்தோம். அப்புறம் சரி ஏதோ சேனலுக்கோசரம் வந்துக்கிறாங்கன்ட்டு சரி தெரிஞ்ச வரைக்கும் செய்யிட்டுன்ட்டு விட்டோம். இப்போ இந்த வேலையில் நல்லா செஞ்சேனா? இன்னும் இல்லை, செய்யலை. கனிவிட்டே கட்ட தெரியல, அவங்க அவ்வளோ நீட்டு விட்டு கட்டுறீங்க. என்ன அது கனிவிட்டி கனிவிட்டி பக்கத்தில் சொர பிடிச்சி கட்டணும்ல, லென்த்து விட்டு கட்டுறீங்க. கிட்ட கட்டணுமா? ஒட்டை கட்டணும். அப்புறம் ஒட்டைன்னா அம்மாவுக்கு ஒட்டை, அம்மாவுக்கு கிட்ட கவுருக்கு நல்லா டைட்டாக பிடிச்சி கட்டணும். பால் கறக்கிறது முட்டி போட்டு நல்லா உட்காந்து கறக்கணும். நீங்கள் சப்பான் போட்டு உட்காந்துடுறீங்க அங்கே, அதுவும் சரி. அப்புறம் வேறு என்ன சொல்றது, அதான் நான் பார்த்தது. அப்புறம் மாடு மேய்க்க விட்டால் மாட்டை ரெண்டுத்தையும் விட்டு இடையே வந்துடுறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கக்கா? இப்போ நம்ம அங்கேயிருந்து இங்கே வந்திருக்கோம், எங்கள் வாழ்க்கையை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் உங்கள் லைஃபுக்கு வர முடியாது. நீங்கள் செய்கிற வேலை நாங்களால் செய்ய முடியாது, நாங்கள் செய்கிற வேலை உங்களாலையும் செய்ய முடியாது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வேறு, நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வேறு. நீங்கள் காலைல இந்த பழம் இந்த இதெல்லாம் சாப்பிட்றீங்க, நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். தயிர் கஞ்சி டிஃபனு எதனா வீட்டில் சேர்த்து சாப்பிடுவோம். ஹோட்டல் சாப்பாடு அதிகமாக சாப்பிட மாட்டோம். நீங்கள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றீங்க, நான் அதுதான் சொல்கிறேன். அழகாக சொன்னீங்கக்கா. கொஞ்சமாக பேசினாலும் இப்போ சொன்னது தான் நச்சுன்னு இருந்துச்சு. ரொம்ப நன்றிக்கா. நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, உங்கள் வேலை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வந்து என் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க இல்லையா? ஏதோ கொஞ்சமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு சின்ன பகுதியாக இருந்தாலும் அதை என் கூட சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதில். உங்களை என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த அயன் லேடின்னு சொல்லுவாங்க இல்லையா, இரும்பு இரும்பு அயன் இரும்பு இல்லை, நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான். நீங்கள் செய்கிற பாதி வேலையை கூட என்னால் செய்ய முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக ஒரு சின்ன பரிசு கொண்டு வந்திருக்கேன். வசந்தம் சார்பாகவும் கைமாற்று எங்கள் நிகழ்ச்சி சார்பாகவும் இந்த பரிசு உங்களுக்காக. நன்றி. தேங்க்ஸ். நன்றி. நான் இந்த மாதிரியான ஒரு டச்சிங்கான ஷோ என் வாழ்க்கையில் பண்ணதே இல்லை. இந்த ஷோ எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு. என் வாழ்க்கையை எப்படி நான் இனிமேல் எடுத்துகிட்டு போகணுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இது கைமாற்று Men vs. Life.